வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அசத்தலான மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேட்டஸ்ட் ரெசிபி சேனலில் வர எல்லா ரெசிபீஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன், தேவையான பொருட்கள், அதோட அளவு மற்றும் செய்முறை எல்லாமே இங்கிலீஷில் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதோட இது வரைக்கும் லேட்டஸ்ட் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, வீட்டிலையே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதோட கொஞ்சம் புதினா இலை, 4 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 150 கிராம் மட்டன் எலும்பு துண்டாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம மட்டன் எலும்பு துண்டுகளை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதோட புதினா இலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லா பொருளும் நல்லா கலந்தா போதும், ரொம்ப வதங்கணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா மசாலா சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 250 கிராம் கப் அளவுக்கு 3 கப் தண்ணி சேர்க்க போறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சூப்போ மட்டன் சூப், நீங்கள் எந்த சூப் நான்வெஜ்ஜில் பண்ணாலும் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி விட்டுடலாம். இது ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் வரட்டும். 4 விசில் வரைக்கும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சிம்மரில் 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் மட்டனோட போன்ஸ் எல்லாமே குக் ஆகி அதோட ஃப்ளேவர் எல்லாம் நம்ம சூப்பில் இறங்கி சூப் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது 4 விசில் வந்துருச்சு. இதை நான் 10 நிமிஷம் சிம்மில் விட்டுடுறேன். சிம்மில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷம் குக்கரை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம சூப் நல்ல குக்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம சூப் சூப்பராக வந்திருக்கு. எலும்பை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம கறியும் எலும்பும் நல்லா வெந்திருக்கு. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சூப் வந்து ரொம்பவே டேஸ்டியாக வரும். இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயாச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிடுறேன். இந்த சூப்பை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடோட கொடுக்கலாம். அதோட தோசை, இட்லி அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இதை கிளியர் சூப்பாக குடிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் பெப்பர் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணலாம். உங்கள் கிளியர் சூப் இன்னமும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து விட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. உங்கள் கிளியர் சூப் இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை இப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம சூப் எப்படி யம்மியாக ரெடி ஆயாச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் பெப்பரோட கலந்து விட்டு சர்வ் பண்ண போகிறேன். வாவ், நம்ம மட்டன் சூப் யம்மியாக ரெடி ஆயாச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் சூப்
20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். நீங்களும் சூப்பராக சூப் செஞ்சு அசத்துங்க. இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.